கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. அன்பு நேயர்களே, கடந்த வாரங்களில் நாம ஊரக மற்றும் கிராமப்புற குழந்தைகளுடைய வளர்நிலை, வளர்ப்பு நிலை, அவர்களுடைய வாய்ப்புகள், அதனுடைய பங்கேற்பு, இதில் எல்லாமே நம்ம அழகாக பார்த்துட்டே இருந்தோம். நிறைய பேசணும், தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்பாக நாம் போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாமா? நகர்ப்புற குழந்தைகளுக்கும் கிராமத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கும் இந்த நுண்ணறிவு எந்த அளவிற்கு வித்தியாசப்படுகிறது? கிராமப்புற குழந்தைகள் கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கு. தானாவே யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவனை வாழ்வியல் கல்வியை நிறைய புகுத்தி விடுவாங்க. சைக்கிள்ல போறதா நடந்து போறதான்னா டாடி தான் சொல்வாரு. நமக்கு பேரண்டோட அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து தான் குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலே இருக்கு. போன வாரம் என்னென்ன பேசணும் அப்படின்றத நீங்க ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப் பார்த்தோம். இப்போ தொடர்ந்து நாம என்ன விஷயங்களை பத்தி பேச போறோன்றத தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார். சொல்லுங்க. இப்போ கிராமத்தில் நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்தேன். அவர் நம்ம செல்போன்லயே முழு நீள படம் எடுத்திருக்காரு. 2.5 மணி நேரம் ஒரு படம்லாம் எடுத்திருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் டவுன்ல இருக்காரு. அவரோட ஹெல்ப் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ படம் எடுத்திருக்காரு. மேபி அவருக்கு அந்த உள்கட்டமைப்பு நல்லா இருந்ததுன்னா அவரு நல்லாவே மேல வரதுக்கான வாய்ப்புகள். கட்டமைப்பு செய்யறது கிடையாது. இல்ல, கிராமத்துல இருக்கிற வசதியை வச்சு இந்த அளவுக்கு பண்றப்போ அவரே நகரத்துல இருந்தாருன்னா அவருக்கு மேபி மோர் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நல்லாவே பண்ணுவாரு. சொல்லுங்க. கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ஒரு சுதந்திரமான ஒரு சூழ்நிலையில கத்துக்கிறாங்க. சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ஒவ்வொரு செயலும் இப்படிதான் செய்யணும்னு ஒரு வரைமுறை கிடையாது. அவங்களுக்கு தன்னோட சுதந்திரத்துல என்ன நமக்கு கிடைக்குதோ அதை வச்சு அந்த செயல்பாடு செய்யலாம். ஆமா. அப்ப அவங்களுக்கு அந்த நுண்ணறிவுங்கிறது இதுக்கு மாற்று வேற ஏதாவது செய்யலாமா, அந்த மாதிரி எல்லாம் அந்த குழந்தைங்க ரொம்ப யோசிப்பாங்க. அதாவது ஒரு டீச்சர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னா இப்படியே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு டீச்சர்ஸ்க்கு ஒரு ஐடியா கொடுக்குற அளவுக்கு குழந்தைங்க ரொம்ப எக்ஸைட் செய்யறாங்க. இந்த நுண்ணறிவுங்கிறதுங்க திட்டமிடுதல், தீர்வு காணுதல், இது 2 விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஒன்று பிளான் பண்ணுறது, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது கிராமத்தில் போகும்போதுங்க அவனுக்கு அதுதான் வாழ்க்கை. யாருமே அவன் பேக்ரவுண்டில் கிடையாது. தண்ணியில் பிடிச்சி தள்ளி விட்டிங்கன்னா முடிஞ்சா வந்தீங்கன்னா உயிரோட வந்துக்கோ, பொழைக்கிறவன் பொழைச்சிக்கோ அப்படிங்கிற சூழ்நிலை. ஆனால் நகரத்தில் அப்படி இல்லைங்க. ட்ரைனிங் சென்டர், எல்லா பாதுகாப்பும் அவனுக்கு வெளியில் இருக்குன்னு நல்லா தெரியும். நம்ம தப்பு பண்ணாலும் யாராவது நம்மளை காப்பாற்றிடுவாங்கங்கிற ஒரு சேஃப்டி ஜோனில் போகும்போது அவனால் முழுமையாக கற்றுக்க முடியறதில்ல. அப்போ இந்த இடத்துக்கிட்ட நுண்ணறிவு கிராமத்தில் அதீதமாக வளர்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது அவனுக்கு வாழ்க்கை, வேறு யாருமே இல்லை, என் வாழ்க்கையை நான் மட்டும்தான் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவன் வர்றதுனால சிறப்பா. ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்குது. ரூரல் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர்னு சொல்லுவோம். நார்மலா இந்த அடோலசென்ட் குழந்தைங்க, ஸ்பெஷலி 12 வயசுல இருந்து இந்த 18 வயசு குழந்தைங்களுக்கு அந்த ரிஸ்க் பிஹேவியர் ரொம்ப அதிகம் நார்மலாவே. அப்ப நம்ம இங்க எதுவும் கண்ட்ரோலே இல்லாதப்போ அது ரொம்ப அதிகம். பைக் ஸ்பீடா ஓட்டுறது, ஹெல்மெட் போடுறது இல்ல, யாரும் இல்ல, அப்போ அவங்களோட உடம்புக்கும் ஆப்போசிட்ல இருக்கிற யாருக்கோ பாதிக்கிற சான்சஸும் அதிகம் தான். ஏன்னா உங்களுக்கு ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் நார்மலா இயல்பாவே அவங்களோட பிரெயின் ரெடியா இல்லாதனால அது பண்ணுவாங்க. 2வது இப்ப இங்க கனெக்ஷனும் இல்ல, கத்துக்கிறது இருந்தாலும் கூட ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர்ஸ் கொஞ்சம் அதிகம் தான். அப்ப அவங்க காலேஜுக்கு வரும்போது இப்ப எல்லாருமே ஓரளவுக்கு படிக்கிறாங்க ரூரல்னாலும் சரி. அவங்க 12th வரைக்கும் அந்த ஒரு எக்ஸ்போஷர் திருப்பி அவங்க காலேஜ்குள்ள வரும்போது அது ஒரு புது என்வாயன்மெண்ட் ஆயிடுது. அப்ப அவங்களுக்கு அதை எக்ஸெப்ட் பண்றதோ அதுல என்ன நம்ம பண்ணலாம் எப்படி, அதுல நிறைய குழந்தைங்க டைவர்ட் ஆயிடுறாங்க. பையனுக்கு ஒரு கிட் வராங்க, ஒரு பையன் 9th ஸ்டாண்டர்ட், இன்னொரு பையன் காலேஜ் நினைக்கிறேன். அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஈரோடுல இருந்து எங்கேயோ ஒரு வில்லேஜ் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டா, இன்ஜினியரிங் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு இப்போ ஜாப் ஏதோ கிடைச்சிருக்கு. நல்லாவே ஒரு ஐ திங்க் 50,000-60,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்கான். செகண்ட் பையனுக்கு கொஞ்சம் கேமிங் ப்ராப்ளம்னால வந்தாங்க. அந்த பெரிய பையன் சொல்றானா 50,000 பக்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு இந்த காசெல்லாம் எனக்கு பத்தாது, நான் பிஜி படிக்கணும், நீங்க ஃபீஸுக்கு ரெடி பண்ணுங்க, எனக்கு ஒரு 1.5 லட்சம் வந்தாதான் என்னால சமாளிக்க முடியும். வில்லேஜ்ல படிச்ச பையன், ரூரல்ல படிச்ச பையன், கஷ்டப்பட்டு படிச்ச ஃபேமிலி, நல்லபடியா ஓரளவுக்கு நல்லா செட்டில் ஆயிருக்காங்க. ஆனா இந்த எக்ஸ்போஷர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இது எனக்கு பத்தல, எனக்கு காலேஜ் அடுத்த ஃபீஸ் நீங்க ரெடி பண்ணுங்க, நான் பிஜி படிக்கணும் அப்படிங்கிற. ஸோ அந்த மைண்ட் செட்டிங்கிறதும் எக்ஸ்போஷர் வரவும் மாறும். டீச்சர் சொன்னாப்புல இந்த கிராமப்புறத்துல இருக்க பசங்க அவங்களே இயல்பா ப்ராஜெக்ட் கொடுத்தா செஞ்சுட்டு வர்றாங்கலாம் சொன்னாங்க. நகர்ப்புறத்துல இருக்கிறவங்க ஈவினிங் அவங்க பேரண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணுவாங்க, மிஸ் நீங்க ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கல்ல எப்படி செஞ்சுட்டு வரணும்னு கேட்டுட்டு பேரண்ட்ஸ் தான் செஞ்சு கொடுத்து அனுப்புறாங்களோ இல்லையா, பையன் எவனுமே செஞ்சுட்டு வர்றது கிடையாது.
அது மார்க்கு கம்பல்சரின்னு சொல்றதுனால அவங்க போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறான், அம்மா செஞ்சு அடுத்த நாள் காலையில கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. தன்னால யோசித்து அவன் செஞ்சுட்டு வர்றது கிடையாது மேக்சிமம். அதை வாய்ப்பை கொடுக்கறது இல்லையே செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு சொல்லுங்க சார். இந்த 8th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து த நோஸ் ஜுவல் அப்படின்றது ஒரு லெசன். அந்த லெசன் வந்து ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு நான் நடத்தி முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் ஹோம்ஒர்க் வந்து கொடுத்தேன். அதில் வந்து அவங்களோட குழந்தைங்களோட நுண்ணறிவு எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு மிஸ்டேக் பண்ணுறோம், நமக்கே ஒரு லெசன் கற்றுக் கொடுத்துட்டாங்க பசங்க. எப்படின்னா அந்த அந்த லெசன் வந்து ஒரு குருவியை பற்றி தான். அந்த குருவி வந்து ஒரு ஒரு டைமண்ட் ரிங்கை வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுரும். அதை பற்றி அங்கே வந்து ஸ்டோரி போயிட்டுருக்கும். அது ஃபுல்லாக முடிச்சாச்சு. ப்ராஜெக்ட் என்ன கொடுத்தேன் அப்படின்னா, ஒரு ஃபெதர் கலெக்ஷன், ஒரு நெஸ்ட் கலெக்ஷன், இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்கப்பான்னு சிம்பிளாக சொல்லிட்டேன். அடுத்த நாள் குழந்தைங்க வரும் பொழுது அந்த 8th ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்லை, 7th 6th 5th அவங்களோட தம்பி தங்கச்சிங்க எல்லாருமே அந்த ஊரில் அந்த நியரஸ்டாக இருக்கும் இல்லையா, அங்கே கிடைக்கக்கூடிய இந்த காணாங்கோழி முட்டை, கோழி முட்டை, மயில் முட்டை, அதுக்கப்புறம் கூடு எல்லாத்தையும் கலைச்சி உயிரோடு இருக்க அந்த குருவி குஞ்சுங்க இருக்கு அதையும் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா டேபிள் செல்ஃபு எல்லாம் நம்பிருச்சு. இதில் என்னன்னா அவ்வளோ எல்லாம் வேஸ்ட்டு தான். அது ரொம்ப ஒரு பேர்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான். இந்த ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்துருக்க கிராமத்து குழந்தைங்களுக்கு நம்ம இதை கொடுத்துருக்க கூடாதோ, சொல்லியிருந்தா அதோட நிறுத்தியிருப்பாங்க. அவங்களுக்கே ஆல்ரெடி நாலேஜ் இருக்கு. இதில் ஒரே ஒரு பையன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது என்னன்னா எல்லாரும் இது மாதிரி ரியலாக எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அந்த எக் செல் இருக்கு இல்லைங்களா, முட்டையை அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரில, உள்ளே பஞ்சு வச்சு அதை ஃபுல்லாக அப்படி கரெக்ட் பண்ணி அந்த முட்டை வேஸ்ட் ஆயிருமா. எங்கள் அவையத்தில் இருக்கிற முட்டையெல்லாம் வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு அது மாதிரி எடுத்து வந்தாங்க. கூடு வந்து வேஸ்ட் ஸ்டிக்கு, பஞ்சு அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி அது அது எனக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சது. அவங்களோட அறிவு வந்து சில குழந்தைங்க அப்படியே சொன்னது அப்படியே எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருச்சுங்க. அது வேஸ்ட் ஆகுமா ஆகாது அதெல்லாம் பார்க்கல. அந்த ஒரு பையன், அதான் அக்கா தம்பி, அந்த மாதிரி அவங்க மட்டும் அது வேஸ்ட் ஆயிரும், அந்த கூடு கலைஞ்சிரும், எங்கள் வீட்டில் கூடு கட்டியிருக்கு, அந்த பறவை பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செயற்கையாக ரெடி பண்ணி எடுத்து வந்தாங்க. ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் ரியலாகவே அதை கொண்டு வர்றது. இதே வந்து நகர்ப்புறத்தில் சொல்லியிருந்தாலும் நேராக கடைக்கு போய் உட்காந்துருப்பாங்க. பிளாஸ்டிக்கில் நெஸ்ட்டு, பிளாஸ்டிக்கில் எல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு பண்ணி ரெடி பண்ணுவாங்க. சொல்லுங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள். கிராமப்புறங்களில் மாணவர்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறாங்க. இப்போ ஸ்விம்மிங் போகிற ஆசைப்படுறானா, வண்டி ஓட்ட ஆசைப்படுறானா, மாட்டு வண்டி அந்த மாதிரினா அவன் ஈஸியாக செய்கிறான். ஆனால் நகர்ப்புறத்தில் இருக்கும்பொழுது அவனுக்கு பெற்றோரே தடையாக இருக்கிறாங்க. அவனோட நுண்ணறிவுக்கு என்ன அப்படின்னா, இவனுக்கு வந்து ஸ்விம்மிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதில் நல்லா சாதிக்கணும் அப்படின்னு இருப்பான், அதில் கொஞ்சம் இது இருக்கும். ஆனால் பெற்றோர் வந்து நீ ஆர்ட்ஸ் கிளாஸுக்கு தான் போகணும், ஏன்னா அவன் ஆர்ட்ஸ் இதில் வந்திருக்கான், பக்கத்து வீட்டு பையன் இதில் நல்லா வந்திருக்கான், அதனால் நீ இதுக்கு தான் போகணும், இந்த ஃபீல்டுக்கு தான் போகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி அவனோட நுண்ணறிவை தடை பண்ணுறாங்க. ஒரு லிமிட்டேஷன் வச்சிரறாங்க இல்லீங்களா? உனக்கு இது தெரிஞ்சா போதும், இது தெரிஞ்சா போதும், நீ இதுதான் கத்துக்கணும். அவனோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து எதுல இருக்குதோ அதுல விட்டாதான் அவன் நல்லா வருவான். ஆனா இவங்க அதுல நீ போக கூடாது, நீ இதைதான் செய்யணும், அவனோட நுண்ணறிவு தடைப்படுது அந்த இடத்துல. இப்ப என்னன்னா எனக்கு கேள்வி, இப்ப இவங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. இப்ப எனக்குன்னா இந்த நுண்ணறிவு, இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த ஃபேமிலி, அந்த பேரண்ட்னுடைய ஜெனட்டிக் ரீசன்ல ஏதாவது மேஜர் ரோல் எடுக்குதா, இல்ல இந்த மாதிரி ஃப்ரீடமா கொடுக்கறதுனால? எப்படின்னா இப்போ நகர்ப்புறத்தில் இருக்கிற குழந்தையா இருக்கணும், கிராமப்புறத்தில் அந்த ஃப்ரீடம் எக்ஸ்போஷர்ஸ், ஃப்ரீடம் என்விரான்மெண்ட் அது வந்து ரோல் எடுக்குதா? எப்படி இன்டெலிஜென்ட் கோஷன்ட்ங்கிறது நமக்கு ஆல்ரெடி இருக்குது, அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. பெர்சன்டேஜை நம்ம பெருசாக சேஞ்ச் பண்ண முடியாது. இன்டெலிஜென்ட் கோஷன்ட் இஸ் வாட் கம்ஸ். ஸோ டெஃபினட்டாக ஜெனட்டிக்ஸுங்கிறது ஒரு ஃபேக்டர் தான். பேரண்ட்ஸோட ஜெனட்டிக்ஸோட இன்டெலிஜென்ட் கோஷன்ட் ஒரு அளவுக்கு. ரெண்டாவது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தாய்க்கு என்னெல்லாம் மாதிரி எஃபெக்ட் ஆயிருக்குது, அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ், வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ், மதர் ஸ்மோக்கிங், மதர் ட்ரிங்கிங், அபியூஸ், அது எல்லாமேயும் வில் மேக் அ டிஃப்ரென்ஸ் இன் த பிரெயின் அண்ட் நியூரல் க்ரோத் டெவலப்மெண்ட்ல டெஃபினட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வர அந்த ஃபர்ஸ்ட் நமக்கு 1000 daysன்னு சொல்லுவோம், 1000 நாட்கள்னு சொல்லுவோம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் அந்த இனிஷியல் டைம்ல வர அந்த ஒரு நாங்கள் எப்படி நம்ம அதை குழந்தைய பார்த்துக்கிறோம், பராமரித்து கொண்டு வரது, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மெடிசின்ஸ், இது எல்லாமே டுகெதர் இங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் இன்டெலிஜென்ட் கோஷன்ட். ஆனால் ஐக்யூ நான் சொன்ன மாதிரி எவ்வளோ நீங்கள் ஹையாக வச்சுருந்தாலும் அதோட சப் டிவிஷன்ஸ், நம்ம லாஜிக்கல் திங்கிங், நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங், ரியாக்ஷன் டைம்,
அது எல்லாமே கம்ஸ் ஃப்ரம் எக்ஸ்போஷர். நீங்க 100 IQ வச்சிருக்கலாம், பட் எனக்கு எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க 80 IQ வச்சிருக்கலாம், ஆனா எல்லாரோட நான் நல்லா பழகி என்னால ஒரு பிசினஸ் அழகா சமாளிக்க முடியும். ஸோ இன்டெலிஜென்ட் கோஷன்ட் மட்டும் வச்சு இவன் இந்த பையனும் இந்த பொண்ணும் இப்படி வருவாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. ஓகே. 70-80 ஒரு பேசிக் ஐக்யூவா இருந்தாலும் அவங்களுக்கு ரெப்படிஷன் சொல்லுவோம் நம்ம. திருப்பி திருப்பி பண்ற வேலை நீட்டா அழகா பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட ஐக்யூ லெவல் என்ன, அதுக்கு அவங்களோட இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன பெஸ்ட்டாக நம்ம சூட் பண்ண முடியுமோ நம்ம அது பண்ணலாம். அதுக்கு சப்போர்ட்டிங்கிறது சைக்காலஜிஸ்ட் கொடுக்கலாம். அதுக்கின்ட்டே நமக்கு ஒரு டெஸ்ட்ஸ் இருக்கு, என்ன பெஸ்ட் அவங்களுக்கு சூட் ஆகும். அந்த மாதிரி கெரியர்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. ஃபேமிலியோட பேரண்டோட ரோல் என்ன? பேரண்டோட ரோல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சைல்டோட கெப்பாசிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. இப்போ இருக்கிற நிலைமையில யாருமே சைல்டோட கெப்பாசிட்டி அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. சைல்டுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, ஒரு ஐக்யூ லெவல்ங்கிறது செகண்டரி. ஐக்யூ இருக்கிறதோ இருந்துட்டு போகட்டும், லெட் இட் பி. ஒரு சைல்டுக்கு ஒரு கெப்பாசிட்டி. என் சைல்டுக்கு இப்போ இங்கிலீஷ், இப்போ என்னோட சைல்டு என்னோட குழந்தைய நான் எடுத்துக்கிறேன்னா, அந்த குழந்தைக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா வருது, எந்த சப்ஜெக்ட் நல்லா வரல, எல்லா சப்ஜெக்ட் வராது. யாருமே பெர்ஃபெக்ட் இல்ல. இப்ப லாங்குவேஜ் என் பையனுக்கு கஷ்டமா இருக்கு, மேத்ஸ் சூப்பரா வருதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணலாம், அதை நான் எப்படி பெட்டர் ஆக்க நம்ம தவிர அதுல நான் எப்படி 100 வாங்க நான் அது எனக்கு முக்கியம் இல்லை. அதுல இருந்து கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றேன், அது எப்படி நான் அதை அவனுக்கு ஈஸியா ஆக்கலாம், இது அவனுக்கு கொஞ்சம் பெட்டர் ஆக்கலாம், அதை தான் நான் பார்க்க முடியுமா தவிர அதை நான் போய் 100 வாங்க வைக்கணும், நீ அதை பண்ணு இதை, இட் இஸ் நாட் கோயிங் டு கம் அப். குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்க திருப்பி கீழே தான் போறாங்க, பர்ஃபார்மன்ஸ் லெவல் டிராப் ஆகுது. அது இப்ப கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் லேக் ஆயிருச்சு. அவங்கனால சில குழந்தைங்களுக்கு அன்னைக்கெல்லாம் வந்து சில குழந்தைங்க நான் முன்னாடி நல்லா படிச்சுட்டு இருந்த டாக்டர், என்னால இப்ப படிக்கவே முடிய மாட்டேங்குது, இல்லை கான்சென்ட்ரேட்டே பண்ண முடிய மாட்டேங்குது, நான் எப்படி இப்படி மார்க் வாங்கினேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது, ஏதாவது எனக்கு சொல்லுங்க, ஏதாவது இமிடியேட் சொல்யூஷன் வேணும். ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் இப்போ போகிறோம். இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய டாபிக், ரொம்ப தேவையாக இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கும் கூட. இந்த சூழ்நிலை இப்போ கால சூழ்நிலை ரொம்ப அவசியமாக நம்ம கொஞ்சம் அதிகமாக அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். அதாவது வாய்ப்புகளை பயன்படுத்துகிற விதம். இது நகர்ப்புற குழந்தைகள், ரூரல் சைட்லையும் அர்பன் சைட்லையும், கிராமப்புறத்தில் நகர்ப்புறத்தில் இந்த குழந்தைகள் எப்படி அதை பயன்படுத்திக்கிறாங்க, இது அதற்கு வந்து எதெல்லாம் அவங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்குது, இல்லை இல்லை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றது. இதுலேயே இன்க்ளூட் பண்ணுறோம் புதிய புதிய தொழில்நுட்பங்களை, நியூ டெக்னாலஜிஸஸ், முக்கியமாக சொல்ல போனால் மாடர்ன் மீடியா கேஜெட்ஸ், இந்த ஊடக விஷயங்கள் எல்லாம், இப்போ மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை சம்வாட் எதுவாக இருக்கட்டும், எப்படி இருக்கிறாங்க. முதல்ல நம்ம என்ன பேச போகிறோம், வாய்ப்புகள். கிடைக்கிற வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள், அந்த வாய்ப்புகளுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு அவங்களுக்கு எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது, இல்லை சப்போர்ட் பண்ணலை அப்படின்றத பற்றி பேசலாம். சார், வாய்ப்புகளை பற்றி பேசும்போது பார்த்தோன்னா நகர்ப்புற மாணவர்களுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. அதாச்சும் வாய்ப்புகள் வந்து அவங்க தேடி போக தேவையில்லை, அவங்க பேரண்ட்ஸே என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு தேடி தேடி கண்டுபிடிச்சி குழந்தைங்கள அதில் நுழைச்சிடுவாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, போன மாதம் ஒரு ஸ்கூலில் ஒரு டிராயிங் காம்படிஷன் நடந்தது. சாதாரணமாக 5th வரைக்கும் இருக்கக்கூடிய டிராயிங் காம்படிஷன் தான் நம்ம சேலம் மாவட்டத்தில் ஒரு பெரிய பள்ளியில். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2500 பெற்றோர்கள் அன்னைக்கு லீவ் போட்டுட்டு 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய தங்களுடைய குழந்தைங்களுடைய டிராயிங் ஸ்கில், அவன் வரைகிறானோ வரைகிறியோ, தே ஹேவ் டு பார்ட்டிசிபேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நாட்களையே லீவ் போட்டுட்டு அவங்க கொண்டு வந்து விட்டாங்க. ஆனால் நம்ம கிராமப்புறங்களை எடுத்துட்டிங்கன்னா இப்படி வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த பசங்களுக்கு சொல்கிறதுக்கான ஆட்கள் ரொம்ப குறைவு. அந்த வாய்ப்புகளே தெரியறதில்ல. அப்படி சொன்னோம் அப்படின்னா அது ஆசிரியர்கள் மூலமாக மட்டும்தான் அந்த பசங்களுக்கு தெரியுது. மற்றபடி பெற்றோர்களோ உறவினர்களோ நம்ம குழந்தைக்கு இந்த ஒரு திறமை இருக்குது, அதை நம்ம மேம்படுத்தலாம், அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரலாம் அப்படிங்கிற எண்ணம் கிராமப்புறத்தில் ரொம்ப குறைவாக இருக்குங்க சார். சார், நகர்ப்புறத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் 50% வாய்ப்புகளை கூட மாணவர்கள் பயன்படுத்துவதில்லை அப்படின்னு தான் ஒரு ஸ்டடி சொல்கிறாங்க சார். இவங்க சொல்கிற மாதிரி கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது, ஆனால் சில மாணவர்கள் நகர்ப்புறத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்புகளை சரியான விதத்தில் பயன்படுத்துகிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் என்னால் சொல்ல முடியும். எங்கிட்ட படித்த ஒரு பையனுடைய அப்பா ஆர்மியில் இருந்தார். ஆர்மியில் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷனில் அவருக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு. இந்த பையன் எங்கிட்ட வரும்போது 9th ஸ்டாண்டர்டுக்கு வரான். அவனுடைய ஒரே தாட்டெல்லாம் என்னென்னா ஆர்மியில் ஆஃபீஸர் ஆகணும். நான் கேட்டேன், யுவர் ஃபாதர் லாஸ்ட் ஐ நோ அப்படின்னு. அவன் சொல்கிறேன், எங்கள் அப்பா கண்ணு தான் போயிருக்கு, அவரோட ஃப்ரெண்டுக்கு உயிரே போச்சு சார் அப்படிங்கிற தாட் வந்து அந்த பையனுக்கு வந்து அவனுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஹி வாஸ் சர்ச்சிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
நம்ம சொல்கிறோம் நகர்ப்புறத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தாட்டி கூட ஒரு சில மாணவர்கள் எப்படி இருக்காங்கிறதுக்காக தான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த பையன் சின்ன சாட்டர்டே கிளாஸஸ் வச்சோம்னா ஏர்கன் கொண்டு வந்துருவான் ஷூட் பண்ணி இது பண்ணுறதுக்கு. சயின்ஸ் எக்ஸிபிஷன் நீங்கள் இது பண்ணீங்கன்னா ஆர்மியில் டேங்க் செஞ்சு கொண்டு வந்து வைப்பான். அவனுடைய தாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை குறிச்சே மாறிடுச்சுங்க. ஏறக்குறைய ஒரு 10% மாணவர்கள் இப்படி இருக்கிறதே என்னால் சொல்ல முடியும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் மேஜராக இருக்கான், அவனுடைய மனைவியும் ஆர்மியில் ஆஃபீஸராக இருக்காங்க. இன்ஃபேக்ட் மேரேஜும் நான் தான் முன்னாடிலேருந்து நடத்தி வச்சேன். லாஸ்ட் வீக் கூட சென்னை போயிருந்தபோது ஒரு டின்னர் ஹாஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டில். எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவன் பயன்படுத்திக்கிட்டான். அழகாக 12th ஸ்டாண்டர்ட் முடித்தான். என்சிசியோட சர்டிஃபிகேட்ஸ் அவனே எடுத்துகிட்டு போய் ஒரு காலேஜில் சேர்ந்து என்சிசி ஆஃபீஸரை பார்த்து எனக்கு அட்மிஷன் வாங்கி கொடுங்கன்னு வாங்கி அங்கேயும் இதாகி நேஷனல் லெவலில் ஷூட்டிங்கில் சில்வர் மெடல் வாங்கி ஹி வாஸ் இண்டக்டட் இன் த ஆர்மி. இப்போ 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. இந்த மாதிரி ஏராளமான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிற மாணவர்களையும் நம்ம நகர்ப்புறத்தில் பார்க்க முடியுது. ஒரு விஷனோட வாழ்கிற பசங்க. நான் சின்னதுலேருந்து இந்த மாதிரி பொசிஷனில் தான் நான் போகணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணி வாழக்கூடிய மாணவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்படுற மாணவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பியர் குரூப்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய ஏஜ் ஃபேக்டர்ஸ் இருக்கிற அந்த பியர் குரூப் நண்பர்களாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இழுக்கப்பட்டு அந்த வாய்ப்புகளை இருந்தாலும் பயன்படுத்தாமல் அவங்க கீழே இழுக்கப்பட்டு அவங்க அந்த வாய்ப்புகளை இழந்து போகிறதும் இந்த நகர்ப்புறத்தில் நம்ம பார்க்க முடியுது. இந்த கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த COVID-19 வந்தது இல்லைங்களா, இந்த டைமில் வந்து நகர்ப்புறத்தில் இருக்க குழந்தைங்க வந்து ஆன்லைனு மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் என்னென்ன குழந்தைங்களுக்கு அந்த கற்றல் இடைபாடுகளை குறைக்கிறதுக்கு பெற்றோர்கள் வந்து ரொம்ப ஒரு அவங்க எக்ஸ்ட்ரா அவங்க உள்ள நுழைஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் கிராமப்புற குழந்தைங்களுக்கு அந்த தொழில்நுட்பம் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அந்த குழந்தைங்க அந்த இடத்துல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. எங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா எங்க பள்ளியை சுற்றி இருக்க குழந்தைங்களுக்கு எங்க குழந்தைங்க வந்து ஆன்லைன் எல்லாம் அட்டன் பண்றாங்க. ஆனா நம்ம கிட்ட படிக்கிற குழந்தைங்க அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. அதனால நாங்க எஃபர்ட் எடுத்து ஆன்லைன் ஆஃப்லைன் அந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்களுக்கு நிறைய கொண்டுட்டு போனோம். இருந்தாலும் அந்த மொபைல் யூஸ் பண்ற பேரண்ட் கிட்ட ஓரளவுக்கு எங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. மற்ற குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா மறுக்கப்பட்டுதான் இருக்கு. இல்ல இவங்க சொன்ன பாயிண்ட் இங்க ஸ்பெஷலி COVID-19னால ரூரல் சில்ட்ரன் நிறைய ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ். I think there was a study. நிறைய ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் இன் ரூரல் சில்ட்ரன். ஏன்னா அவங்களுக்கு ஃபோக்கஸ் போயிருச்சு. அவங்க சொல்ற மாதிரி நிறைய பேர்னால பேரண்ட்ஸ்னால கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லிக் கொடுக்க முடியல, டீச்சர்ஸ் அவைலபிலிட்டி இல்லை, கேஜெட்ஸ் அவைலபிலிட்டி இல்லை, அவங்களோட டைவர்ஷன் எல்லாம் போய் எல்லாம் வேலை பார்த்து காசு கையில வந்த உடனே அவங்களுக்கு திருப்பி ஸ்கூலுக்கு வர விருப்பம் இல்லை. நிறைய ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் ரூரல் சைட் கம்பேர்ட் டு அர்பன் போஸ்ட் கோவிட். அது உண்மைதான். சொல்லுங்க. கிராமப்புறம் நகரப்புறம்னு பார்க்கும்போது கிராமப்புறத்துல வாய்ப்புகள் இருக்கிறது மாணவர்களுக்கு தெரியறது இல்ல. ஆனா நகரப்புறத்துல இருக்க மாணவர்களுக்கு வாய்ப்புகள் எல்லாமே தெரியும். ஆனா அவன் இதை விட பெட்டர் ஆப்ஷன் போலாம், இந்த ஆப்ஷன் வேண்டாம், பெட்டர் ஆப்ஷன் போலாம் தெரியும்னா எப்படி அவனுக்கு தெரிய வருது? ஒண்ணு பேரண்ட்ஸ் வழியா தெரிய வரும், ஆசிரியர்கள் மூலம் நிறைய தெரிய வருது. நிறைய டீச்சர்ஸ் வந்து கைட் பண்றாங்க. +2 முடிக்கும் போது நீ இப்படி ஆகணும், இல்ல வெளியில இருந்தெல்லாம் டீச்சர்ஸ் வெளியில இருந்து நிறைய கூட்டிட்டு வந்து இதெல்லாம் இந்த நிறைய ஃபீல்டு இருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து கூட இதெல்லாம் இந்த ஃபீல்ட்ல நீ போகலாம். ஆர்மி ஆஃபீஸர்ஸ் கூட்டிட்டு வந்து ஒரு டாக் கொடுக்குறோம் நாங்க எங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும். கூட்டிட்டு வந்து இந்த ஆர்மில இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இப்போ இதுக்கு போறதுன்னா நீ போகலாம், இல்ல பாலிடெக்னிக்ஸ் போறவங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து வந்து ஒரு டாக் கொடுக்குறாங்க, இதெல்லாம் இந்த ஃபீல்ட்ல எல்லாம் நீ போகலாம் அப்படிங்களா. இப்போ இப்படி இருக்கும்போது அவன் வந்து பெட்டர் ஆப்ஷன் தேடுறான். அவனோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா லூஸ் பண்ணிடுறான். அவன் பெட்டர் ஆப்ஷன் போகும்போது ஒருவேளை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணியிருந்தா பெட்டர் ஆப்ஷனா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட இந்த குழந்தைகளுக்கு வருது. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத விட நகர்ப்புறத்துல இந்த மல்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியறது இல்ல குழந்தைகளுக்கு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, பட் ஐடென்டிஃபை பண்ண முடியறது. சொல்லுங்க. கிராமப்புறத்துல வந்து இயலா குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அரசு நிறைய சலுகைகள் வழங்கிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா கண்ணு தெரியாத பிள்ளைங்களா இருக்கலாம், அல்லது காது கேட்காத பிள்ளைங்களா இருக்கலாம், அல்லது வாய் பேசாத பிள்ளைங்க, நடக்க முடியாத பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்காக அரசாங்கம் நிறைய சலுகைகள் கொடுக்கும். மாதந்தோறும் 1500 பணம் கொடுக்குது. படிப்பு செலவு, அடுத்தது வந்து இந்த இலவச பஸ் பாஸு இப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த வசதிகள் எல்லாம் இந்த செய்து கொடுக்குறாங்கங்கிறத வந்து ஆசிரியர்கள் மூலமாக நாங்கள் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சமூக ஆர்வலர்கள் அவங்கெல்லாம் இப்போ எல்லாருமே நல்ல அவேர்னஸ் விழிப்புணர்வு பெற்றுட்டாங்க. மக்களும் கிராமத்து மக்களும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வோடு தான் இருக்கிறாங்க. சமூக ஆர்வலர்கள் பலர் வந்து இதுக்கு வந்து உதவி செய்கிறாங்க. அடுத்த மகளிர் அமைப்புன்னு கிராமந்தோறும் இருக்குல்ல, அந்த கிராமத்து மக்களும் கிராமத்து குழந்தைங்களுக்கு உதவி செய்து இந்த இடத்த காட்டுறாங்க. இப்படி இருக்குது, மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல மாவட்ட மறுவாழ்வு மையம் அப்படி இருக்குது, அங்கே போய் நீங்கள் இதை காட்டி நீங்கள் உங்களுக்கான சலுகைகளை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது மீடியா, தொலைக்காட்சி, செய்தித்தாள்கள் மூலமாகவும் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க. எங்கெங்கே கொடுக்குறாங்க, எங்கெங்கே சலுகைகள் இருக்குங்கிறது
கிராம மக்களுக்கு போய் ரீச் ஆகுது. இன்னொன்று என்னென்னா கல்வி சம்மந்தமான இதுவும் அரசு வந்து நிறையா கொடுக்குது. 25% இடஒதுக்கீடு, அடுத்து இந்த மருத்துவர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி கிராமத்தில் இருக்க குழந்தைகள் போய் சென்றடைகிறதுக்கு ஆசிரியர்கள் மட்டும் இல்லாமல் சமூக ஆர்வலர்கள் நிறையா, இந்த மகளிர் சுய உதவி குழுன்னு சொல்லி இருக்கிறாங்களா, அவங்க ரொம்ப இதுக்கு வந்து எஃபர்ட் எடுத்துக்கிறாங்க. நல்ல ஒரு முயற்சி பண்ணி அந்த கிராமத்தில் இருக்க குழந்தைங்களுடைய கல்விக்கும் இந்த பயன்களெல்லாம் அவங்களுக்கு வந்து சென்றடைகிறதுக்கும் ஒரு காரணமாக அவங்க இருக்கிறாங்க. ஸோ அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க, கிராமத்துல இருக்கிற குழந்தைகளுக்கும் இந்த வாய்ப்புகள் வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதுக்கு இவங்க ஒரு மாதிரிலாம் கிடையாது, கிடைக்குது இப்பெல்லாம் பை டீச்சர்ஸ், இது மாதிரி சோஷியல் அந்த மாதிரிலாம் கொண்டு போறாங்க சமூக ஆர்வலர்கள். ஆனா என்ன பயன்படுத்திக்கிறாங்களா? அந்த பயன்படுத்துறாங்க. 1800 அந்த இது மாவட்ட மானிட்டரி இது கேட்கல, இது என்ன சொல்றது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இப்ப உதாரணத்துக்கு ஏதோ ஒரு புதிய ஒரு 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 கிளாஸ்க்கு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல போறாங்களா அந்த மாதிரி குழந்தைங்க? இருக்கிறாங்க. இல்லம் தேடி கல்வின்னு இப்போ ஈவினிங் டைம்ல வந்துருச்சு. இப்போ இது வந்து நாங்க ஆசிரியர்கள் மூலமாகவும் சொல்றோம், அவங்க அதை இலவசமா சொல்லி கொடுக்குறாங்க. ஈவினிங் டைம்ல பிள்ளைங்க போய் அதை அட்டன் பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. ஓகே ஓகே, பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓகே, சொல்லுங்க சார். இப்போ இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துறதை பொறுத்தளவுக்குங்க, இப்போ மேடம் சொன்ன மாதிரி தான் கிராமப்புறங்களில் வந்து வாய்ப்புகள் குறைக்கப்படுறத நம்ம பார்க்க முடியுதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4G டெக்னாலஜி இங்கே நகர்ப்புறங்களில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி 2G லெவலில் கிராமப்புறங்கள் இருக்கிறது. சில வீடுகளில் வெறும் டிவி மட்டும்தான் இருக்குது. அந்த சூழ்நிலையெல்லாம் இருக்குதுங்க. அப்போ வந்து அவங்களுக்கு பல வாய்ப்புகள் மறுக்கப்படுது. அதே போல் நகர்ப்புறத்தில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கப்படுது. அது அதீதமாக அவனுக்கு கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம முறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்துலேயும் நம்ம அந்த இடத்துல இருந்தே ஆகணுங்க. ஏன்னா இதை வந்து புறநானூற்றில் ஒரு பாடல் உண்டுங்க. காய்நெல் அறுத்து கவலம் கொள்ளினே, மா நிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகுமே, 100 செருவாயினும் தமித்துப்பு கூடினே, வாய்ப்புகுவதனினும் கால் பெரிது கெடுக்கும்னு சொல்கிறாங்க. பெரிய நிலப்பகுதியில் ஒரு யானை கொண்டு அவுத்துட்டு நீயே போய் சாப்பிட்டுக்கோன்னு சொன்னாக்க அது வாயில் சாப்பிட்ற உணவு குறைவாக இருக்கும், காலால் மிதி படுறது அதிகமாக இருக்கும். அதே முறைப்படுத்தி சிறிய நிலப்பகுதி, அதிலிருந்து விளைச்சல் குறைவு, ஆனால் அந்த யானையை முறைப்படுத்தி நிற்க வச்சு கவலமாக உருட்டி கொடுத்தா பல நாட்களுக்கு அந்த உணவை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு இவனுக்கு தெரியல, அவங்களுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அப்போ வந்து நகரத்தை நோக்கி நிறைய மாணவர்கள் அறிவு தேடலோடு ஓடி வர்றாங்க. எங்களுடைய பள்ளி மாணவருடைய ஒருத்தருடைய இதை பதிவு நான் பண்ணணும். அவர் பெயர் வந்து ராதாகிருஷ்ணனுங்க. அவர் வந்து மலைவாழ் இனத்தை சேர்ந்த மாணவன். தந்தையார் இல்லைங்க, விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு. தாயார் படிக்காதவங்க, மலைவாழ் இனத்தை சேர்ந்தவங்க. அவன் வந்து நகர்ப்புறத்தை நோக்கி வர்றான். அவன் வந்து பல இடர்பாடுகளை இங்கே சந்திக்கிறான். ஏன்னா இங்கே வந்து அவன் கிராமத்தில் வாழ்ந்தவன் நகரத்துக்கு வரும்போது இங்கே இருக்கிற மாணவர்கள் கூட சேர்றதில் பிரச்சனை இருக்குது. நிறைய விதமான சொசைட்டியில் பழகிறதுல பிரச்சனை இருக்குது. அவனை எழுந்து நிற்கிறதுல வந்து நிறைய விதமான சிக்கலை அவன் சந்திக்கிறான். ஏன்னா கிராமத்தில் இருக்கிற மாணவன் வந்து என்றைக்குமே சென்சிட்டிவாக இருக்கான், நகரத்தில் இருக்கிறவன் வந்து அவேராக இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாணவன் வந்து இங்கே வந்தான். இப்போ ஹாஸ்டலில் படித்தாங்க, எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்து இப்போ சமீபத்தில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கேன். இன்னைக்கு கடலூர் மருத்துவக் கல்லூரியில் வந்து மருத்துவராக படிச்சுட்டு இருக்கிறாங்க. அகில இந்திய அளவில் 16வது இடத்துல அவன் பாஸ் ஆகியிருக்கான். அவங்ககிட்ட வந்து அந்த வறுமை தடையா இல்லை, பேரண்ட்டு படிக்கலைங்கிறது தடையா இல்லை, அவனுடைய இடத்துல வந்து அந்த வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. அவன் நகரத்தை நோக்கி பயணித்தான். இங்கே அவங்க நாங்கள் முறைப்படுத்தி விட்டோம், அவன் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கான். அப்போ வந்து வாய்ப்பு வந்து இங்கே நிறைய இருக்குது. அதை பயன்படுத்துகிற அளவுக்கு மாணவர்கள்ட்ட சக்தியை நம்ம உருவாக்கணும், முறைப்படுத்தி கொடுக்கணும். அதே போல் நகரத்தில் இருக்கிறவங்களையும் கொண்டு வந்து இங்கே நம்ம கட்டமைக்கிறது மிக முக்கியமான விஷயம். அன்பு நேயர்களே, இந்த தலைப்பை இதோட முடிய போறதில்லை, தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுவதற்கு. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். அடுத்த வாரம் நாங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.